யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி ஒரு சில பேர் அவங்க இடத்துல வந்து அழிக்கவோ மறைக்கவோ முடியாதுல்ல. அப்படி ஒரு ஐகானிக் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி ஒரு யங் பேச்சுலர் மிரட்டிட்டாருங்க ஓவரால். அப்படி என்ஜாய் பண்ணேன் படம் ஃபுல்லாக. மியூசிக்காகவே அந்த ஓஎஸ்டி தனியாக வந்ததுன்னா அது ஃபுல்லாக ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக அப்படி கேட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று மேஜிக் ஒன்று பண்ணி விட்டார். சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் லவ் அப்படின்னும் போது ருக்மணி வசந்த் அண்ட் எஸ்கே அண்ணா சூப்பராக இருந்ததுங்க. எந்த ஒரு நார்மலாகவே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டென்ஸாக போகணும்னு சொல்லிட்டு ஃபைட்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப இன்டென்ஸுன்ற பேரில் நிறைய வல்காரிட்டிக்குள்ளே போயிடுறாங்கன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அந்த வல்காரிட்டி இல்லாமல் ஒரு லவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அதை க்ரியேட் பண்ணி அதை நம்ப வைக்கிறது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எஸ்கே அண்ணா ருக்மணி வசந்த் 2 பேரும் தனியாக ஒரு லவ் படம் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்குன்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா இருந்தது. இந்த ஓவராலாக நல்ல கமர்ஷியல் படம் பார்த்தேன் மதராசி அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இருந்தது.